ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு போண்டா அதை தான் செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்கள்லாம் மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். கரம் மசாலா, உருளைக்கிழங்கு வேக வைத்தது, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, சோம்பு, பச்சை மிளகாய், கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உருண்டை போடும்போது நல்லா அழகாக வரும். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் சோம்பு ஆட் பண்ணுறோம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், கரியக்கூடாது. ஆஃப் குக் ஆனால் போதும். ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விடுங்க ராஸ்மெல் போகிற அளவுக்கு. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கிரீன் சில்லி, கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா சுருளை கிண்டி விடுங்க. கடலை மாவு இல்லைன்னா பஜ்ஜி மாவு அதோட கொஞ்சம் ஆப்பசோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஏற்கனவே அதில் ஆட் ஆகி தான் இருக்குது. போதுமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸை உருண்டையாக போட்டு வச்சுருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே வெந்து நல்லாயிருக்கும். அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த பேட்டர் உள்ளே போட்டுட்டு ஸ்பூன் வச்சு அதெல்லாம் நல்லா கோட் பண்ணுங்க. கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பூனை வச்சே நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் மீடியம் ஹீட்டில் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் கலந்து விடணும். இல்லைன்னா மேலே உள்ள கோட்டிங் மட்டும் தனியாக போயிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும் ஆயிலோட. எண்ணெயில் ஆட் பண்ணும்போது அந்த மாவோட
சின்ன சின்ன பிசுறுகள் வந்து எண்ணெயில இருக்கும். அத எடுத்துருங்க. அது இருந்துட்டே இருந்ததுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு கரிஞ்சு அதோட ஸ்மெல்லே மாத்திரும். ஸோ அந்த ஓரத்தில விழுற அந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரலாம். அப்படியே பெரட்டி விடுங்க. சொன்னேன் இல்லையா அந்த ட்ராப்ஸ்லாம், இந்த ட்ராப்ஸ்லாம் நகர்த்திடலாம் நம்ப. ஓகே, போண்டா ரெடி ஆயிடுச்சு. போண்டா வந்து எல்லா சைடுமே அந்த மாவு வந்து கோட் ஆகி போண்டா நல்ல உருண்டையா நல்லா வந்திருக்கு. நல்ல புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு போண்டா வெளியும் எல்லா இடமும் கவர் ஆயிருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.